ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய சோர்ஸில் படித்துற பாண்டி மாதிரி ஒரு அண்ணன் வந்து டபுக்கடின்னு குதிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா போட்டிக்கு நான் ரெடி, நீங்களாம் ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்க, இது எப்படி தெரியுமா இருக்குது, இசை மலையில் நினைய தயாரா அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. கடைசியில் ராஜு நான் சமாளிச்சுக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மீனா உசுப்பேற்றி விட்டாங்க. அங்கே அவங்கள சொல்லிட்டோம், ஆனால் இங்கே எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலையேன்னு பதறிட்டு உட்காந்துருக்க. அந்த டைம் பார்த்து கோமதியை மாறாங்க. ஏ மீனா அப்படிங்கிறா. ஐயோயோ கைப்புள்ள மாட்டிக்கு வாடா, முழிச்சிருந்தா தூங்கு அப்படிங்கிறாங்க. கடைசியில் பார்த்தா இவங்க தூங்குற மாதிரி நடிக்கிறத பார்த்துட்டு அவங்க கடைசியில் என்ன ஒரு நடிப்புடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி தூங்குற எந்திரிடின்னு சொல்கிறாங்க. உன்னாட்டெல்லாம் மாமியாரா நடந்திருக்கணும், தப்பா பண்ணிட்டேன்டி அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னா திட்டாங்க. எங்கே ராஜின்னு சொல்லி கேட்க, அத்தை என்ன அத்தைன்னு இந்த இழுவை போடுற, என்ன விஷயம்னு சொல்லுன்னு சொல்லி கேட்க, டென்ஷன் ஆகாதீங்க கோவப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. என்னம்மா விஷயம்னு சொல்லி கேட்க, கடைசியில் பார்த்தா டான்ஸ் ஆட போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே விறுவிறு சருன்னு கோமதி அம்மா கோவம் வந்து கிளம்பி போயிட்டாங்கங்க. அங்கே போய் நின்று ராஜி இங்கே பாருடிங்கிறாங்க. ராஜி அரசின்னு மாற்றி பாட்டு பாட, நீ என்ன சொன்னாலும் நாங்கள் கண்டுக்க மாட்டோமே, நீ என்ன பண்ணுவ அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. கடைசியில் பார்த்தா ராஜி ஸ்டேஜுக்கு வாமான்னு சொல்லி கூப்பிட்டோன்னே, போனேன் அவ்வளோதாண்டி காலை உடச்ச வேண்டியன்னு குச்சி எடுத்துட்டு நின்றுதை பார்க்கணுமே. அதுக்கப்புறம் குச்சி எடுத்ததே மறந்துட்டாங்க நம்ம கோமதியம்மா. ஏன்னு கேட்குறீங்களா, ராஜியோட ஆட்டம் அந்த அளவுக்கு இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க, சும்மா கிளி வேற லெவலில் கிழிச்சிட்டோமா. அப்படி ஆடிட்டு இருக்க மெய் மறந்து பார்த்துட்டு இருக்காங்க. அத்தை நீங்கள் குச்சி எடுத்ததே மறந்துட்டீங்க. ஓ ஆமாம் இல்லை, ராஜி அப்படின்றாங்க. கடைசியில் ஆட்டமே முடிஞ்சு போச்சு. கீழே வந்தால் நீங்கள் செலக்ட் ஆகிட்டமான்றாங்க. இப்படி ஒரு ஹாப்பி நியூஸ் போயிட்டு இருக்க டைமில் இன்னொரு சோகமான நியூஸ் என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம அரசிக்கு வந்து சதீஷை பிடிச்சிருக்குங்க. ஆனால் கடைசியில் இங்கே குமார் என்ட்ரி யார் அனுப்பி வச்சா, நம்ம சுகன்யா. ஆட பக்கி பார்க்குற வேலைலாம் பயங்கரமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கு.